பாலக் பன்னீர் டிக்கி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது பாலக்கீரை, பன்னீர், கொத்தமல்லி, கடலை மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாப் பொடி, கொஞ்சம் பெருங்காயம். இன்றைக்கி பேத்தி கொடுக்குறனால பச்சை மிளகா போடலை. கொஞ்சம் பெரிய பசங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்சியில் கோர்ஸாக பொடி பண்ணி போட்டு கொடுக்கலாம். கட் பண்ண பாலக்கில் பன்னீர், கொத்தமல்லி, அரிசி மாவு கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம், மிளகாய் பொடி கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து அதையும் இதோட சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி டிக்கி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஒரு பொட்டேட்டோவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு தவாவில் நெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இது. தவா ஹீட் ஆனோன்னே தட்டி வச்சதை வரிசையாக அடுக்கிட்டு மாதிரி மேலே நெய் ஊற்றி நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். திருப்பி போட்டேன் டிக்கியெல்லாம். மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான்.